எங்க தோட்டத்துல அறுவடை பண்ண சொரக்காய் வச்சுங்க 7 டேஸ் 7 சொரக்காய் ரெசிபி பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. டே 1 ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் ஜூஸ் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு சொரக்காய் வந்துங்க தோலோடயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்லோ ஜூஸர்ல தாங்க போட போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்க மிக்ஸி ஜார்ல போடுற மாரி இருந்தா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பேர், ஒரு 3 ஆப்பிள், சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. லெமன் இல்ல ஆரஞ்சு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பரா தான் இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த ஜூஸரில் போடும்போது எக்ஸ்ட்ராக்ட் தனியாக வேஸ்ட்டு தனியாக அதுவே தனியாக ஃபில்டர் ஆகி கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு ஒரு ஹோல் சொரக்காய் போட்டேனுங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தான் வேஸ்ட் வந்திருக்குன்னு. சொரக்காய் வந்து நீர்க்காய்னாலேங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜூஸாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்ட உடனே குடிச்சிருங்க. ரொம்ப நேரம் வச்சு குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி குடிக்கிறனால டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நான் வந்து 7 days 7 சொரக்காய் ரெசிபி வந்து லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள்.